ஓகே, நேற்று நீங்கள் செஞ்சது நல்லாவே இருந்தது, எல்லாமே சரியாக பண்ணீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த கையில் இருக்கும், ரொம்ப முன்னாடி போய்ட்டு கொஞ்சம் அதை கவனித்து பண்ணுங்கள். இப்போ அந்த கிளச்சை மட்டும் அழுத்தி பாருங்கள், கன்வெர்ட்டாக இருக்கா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி, செருப்பை கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு சீட் பெல்ட்டை மாட்டி லாக் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போது கொஞ்சம் தூரத்துக்கு நீங்களே எல்லாமே ஆப்ரேட் பண்ணி ஓட்டுங்க. நேற்றுக்கும் இன்றைக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வர குறைகளை நான் சொல்கிறேன், அது சரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிலாக்ஸாக பொறுமையாக செய்யுங்க. ஒரு நிமிஷம். பிரேக், இருங்க 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 கிளச் அழுத்துங்க, கிளச் அழுத்துங்க. ஆச்சரியக்குறி இருக்கா? அதை கவனிக்கவே இல்லையே. கொஞ்சம் எடுக்கும்போதே உஷாராவானவா? அதுதான் நீங்களே அதெல்லாம் கவனித்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சைலண்டாக விட்டேன். நீங்கள் கிளச் எடுக்கும்போதே கொஞ்சம் உஷாராயிட்டு இருக்கலாம். என்னடா அது வண்டி டைட்டாக இருக்குது, மூவ் ஆகலையே, அப்போனா ஹேண்ட் பிரேக்கில் எது இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுவும் நீங்கள் டேஷ்போர்டை கரெக்டாக பார்க்கணும். இதில் ஏதாவது ரெட் லைட் எரியுதுன்னா அப்போ ஏதோ ஒன்று மறந்துட்டோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்பீடு வேண்டாம், ரைட்லேயும் போக வேண்டாம், கொஞ்சம் லெஃப்ட்லேயே வாங்க. இது ஏறி இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுங்க. கொஞ்சம் நேற்றை விட இன்னைக்கு ரிலாக்ஸாக ஓட்டுங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் அடக்கி, ரைட்டில் அதிகமாக போகுது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் பழக்கத்தை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். கிளச்சை அழுத்திட்டு அப்புறமா கை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கன்வெர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலும் சரி, நீங்கள் கவனிக்கிறதும் சரி, எல்லாமே ரிலாக்ஸாக நல்லா வரும். கொஞ்சம் என்ன ஆகிடுதுன்னா கை தான் கொஞ்சம் முந்தி வர மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபால்ட்டாக அரெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பீடு, ஸ்டேரிங்கை நல்லா பிடிங்க. இந்த மாதிரிலாம் பிடிக்க வேண்டாம், நல்லா ரோல் பண்ணி கிரிப்பாக பிடிங்க. அப்போ தான் அந்த திருப்புற அளவுலாம் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போவும் அதே ஃபால்ட், 5th கியர். அது ஏன்னா இழுத்து போட்டிங்க. இப்போ நேற்று இருந்த பொறுமை இன்னைக்கு இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. ஓகே, முதல்ல கிளச் அழுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீரை போடுங்க. அப்போது உங்களால் ஸ்டேரிங்கை ஃபோக்கஸ் பண்ண முடியும். மிஸ்டேக் வந்தால் கூட அதை சரி பண்ண முடியும். ஸ்டேரிங் பிடிக்கிற ஸ்டைல் மாறுது பாருங்கள், அதனால் கூட கண்ட்ரோல் மிஸ் ஆகலாம். கொஞ்சம் நாளைக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டைலாக பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. எனக்கு கை எதுங்க ஹாரனுக்கா பழகிச்சுன்னா சிறப்பு வரும். இன்னும் சில வண்டிகளுக்கெல்லாம் கிட்டே கூட வரும். ஒவ்வொரு கம்பெனி ஓகே ஓகே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஹாரன் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணிங்க, லெஃப்ட் ஹேண்டில். ஓகே, கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக ஓட்டலாமே, ஒரு 40லேருந்து 45க்குள்ள. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணி எடுங்க. நீங்களே இடத்த செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மெதுவாக பிரேக். அவன் ஃபோன் ஏதோ பார்த்துட்டே போகிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அவர் பின்னாடியே அடக்கிங்க. ஒரு கையில் ஓட்டுற. நீங்கள் இப்போ அவரை கிராஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவர் ஓரமாக தான் போயிட்டுருக்காரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரேக் அடித்து விட்டுருங்க, பிரேக்கை விட்டுருங்க. இப்போ அவருக்கு பின்னாடி நீங்கள் மெதுவாக ஓரவாங்க. நீங்கள் மிரரை பார்த்துட்டு வாங்க, லெஃப்டில். லெஃப்டில் பார்த்துட்டு லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா ஓரவாங்க. இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக. இப்போ ஸ்டடி, பிரேக்கை மெதுவாக அப்படியே ஸ்டடியாக நேராக நிப்பாட்டுங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆன பிறகு
நியூட்ரல் முதல்ல. நியூட்ரல் ஆன பிறகு கிளச்சை விடுங்க. ஃபைனலாக பிரேக்லேருந்து கால் எடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சது நேற்றுக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? என்ன தெரிஞ்சது? கொஞ்சம் இப்போ நம்ம நேற்று ப்ராக்டிஸ் பண்ணது இன்னைக்கு ஏன் கண்டினியூ ஆகலை அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டுனீங்க பாருங்க, அது உங்களுக்கு பழகிடுச்சு, நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டுக்குது. அதனால் இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு சிடி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு முறை ஃப்ரெஷ்ஷான சிடி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதை மறுபடியும் ரீரைடபிள் பண்ணால் கூட அந்த பழைய விஷயங்கள்லாம் வந்து போகும். அந்த மாதிரி தான் இப்போ அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உட்காரும்போது இப்போ நான் புதுசாக கற்றுக்கிறேன், இப்போ நான் புதுசாக எல்லாமே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நிதானம் கிடைக்கும். அது கொஞ்சம் மாற்றிங்க. இப்போ மறுபடியும் முதலேருந்து பொறுமையாக எடுங்க. ஓகே, மூவிங் பாயிண்ட்டை கவனமாக கவனிங்க. அந்த மூவிங் வைப்ரேஷன் வர்ற இடத்துல கிளச்சை நிப்பாட்டிங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அந்த வைப்ரேஷன் மொத்தமே அடங்கின பிறகு இப்போ நீங்கள் முழுசாக கிளச்சை எடுத்துருங்க. இப்போ மிரரை, 2 மிரரையும் கவனிச்சுட்டு நமக்கு ரைட் போகுதா இல்லையான்னு கவனிச்சுட்டு தான் நம்ம ரைட் திருப்பணும். எடுத்த உடனே ரைட்டில் திருப்பிடக்கூடாது. ஸ்லோவாக இருக்குது, அதிகமாக ரைட் போகாதீங்க. ஸ்லோவாக இருக்குது, ரைட்டில் தான் போயிட்டுருக்கு, தெரியுதா? லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியரும் போல ஸ்பீடும் ஏறல, ஆனால் ட்ராக்கை நீங்கள் முழுசாக எடுத்துட்டீங்க. இதுவும் தப்பு தான். இப்போ வேகமாக பின்னாடி வரான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒன்று அந்த பக்கம் ஒதுங்கணும். சரி, முன்னாடி வண்டி வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் உங்கள் பின்னாடி தான் அவன் அடக்கணும், அவன் பிரேக் அடிக்கணும். சரி, பிரேக் பிடிச்சா நீ அடங்குனா பரவாயில்ல, அடங்காத வண்டியாக இருந்தால் டொம்முன்னு வந்து மோதுவான். நீ ஏம்பா ஸ்லோவில் ரைட்டில் வந்த அப்படின்னுவான். நெக்ஸ்ட், அதனால் ஒரு 2 கியர் 3 கியர் போட்ட பிறகு நீங்கள் இந்த ட்ராக்கை முழுசாக எடுங்க. அது வரைக்கும் முழுசாக ட்ராக்கை எடுக்காது. அதை நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ரைட்டு வரும், எவ்வளோ லெஃப்ட் போகிறோன்னு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட். இப்போவும் கை தான் வருது, அதை ஃபால்ட் பழகிடுச்சு. கிளச்சை முதல்ல அழுத்தணும். நம்ம டூ வீலர்லையும் அதுதான் செய்கிறோம், கிளச்சை பிடிச்சிட்டு தானே கீரை போடுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீரில் காலை அழுத்தும் போது கிளச்சை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஸ்டைலை மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம லெஃப்டில் வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. ஒரு லேடி ஒருத்தர் நடந்து போகிறாங்களா, அந்த லாஸ்ட் அவங்கள தாண்டி நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப். ஹாரன் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பசங்கள்லாம் லெஃப்டில் இருக்காங்கன்னா 1க்கு 2 முறை ஹார்ன் அடிச்சுட்டே போகிறது சேஃப். போகலாம். ஒரு பைக் ஒன்று கீழே இறங்கிச்சு, தெரியுதா? அந்த இடம். ஸ்லோ, முதல்ல கிளச் அழுத்திட்டு ஸ்டேரிங்கை நல்லா கிரிப்பாக பிடிங்க. அப்படி பிடிச்சிட்டு மெதுவாக லெஃப்ட் எடுங்க. ஓகே, இப்போ கால் பிரேக்கில் ரெடியாக இருக்கட்டும், நான் சொல்லும்போது அழுத்தலாம். கொஞ்சம் அழுத்துங்க. இப்போ கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. இப்போ நீங்கள் கிட்ட பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், தூரமாக பாருங்கள். சைக்கிளில் போகிறாருல, அங்கே பாருங்கள். ஓகே, இதுதான் கரெக்டான ஓரம். நிற்கும் போது இந்த மாதிரி திருப்பிடவும் கூடாது, நேராக தான் நிப்பாட்டணும். ஓகே, நியூட்ரல் பண்ணிங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான வேலை என்னன்னா, லெஃப்டில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெஃப்டில் பாருங்கள் இடம் இருக்கா, இந்த டவுனில் கீழே இறக்கி வண்டியை கொஞ்சம் தூரம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் திருப்பிக்கிட்டு இந்த மேட்டில் வந்து ஏற்றுறதை பற்றி நம்ம பார்ப்போம். பொறுமையாக செய்யுங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுருங்க. போட்டுட்டு ஆக்சிலேட்டரே தேவையில்லை, வெறும் கிளச் கண்ட்ரோல். தேவைப்பட்டா எடுங்க, தேவையில்லைன்னா அழுத்திக்கங்க. பிரேக்கில் கால் கிட்ட வச்சுக்கோங்க. பிரேக் அழுத்தும் போது கிளச்சை அழுத்திட்டு தான் பிரேக் அழுத்தணும். அதை நீங்கள் டைரெக்டாக பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். அதை பொறுமையாக செய்யுங்க. உங்களோட டார்கெட்டு லாங்காக பார்த்துட்டு வளைக்கணும். ஃபஸ்ட்டு வண்டியை மூவ் பண்ணிக்கங்க.
மூவிங் வந்த பிறகு கிளச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு அழுத்தக்கூடாது, ஹோல்ட் பண்ணணும். இப்போது ஸ்டேரிங்கை பொறுமையாக வளைங்க, லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கிளச்சை அழுத்திங்க, டர்ன் பண்ணுங்கள். டர்ன் நிற்கக்கூடாது, லாங்காக பாருங்கள், தூரமாக இன்னும் வரணும். நீங்கள் இன்னும் டேர்னே பண்ணலையே. டேர்ன் வந்து நான் அதுக்கு தான் தூரமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஷார்ட்டாக அதிகமாக பார்க்குறீங்க. ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது, தூரமாக தான் பார்க்கணும். இப்போ கிளச்சை முழுசாக எடுக்கணும். கிளச்சை அழுத்தி லைட்டாக பிரேக் கால் வைக்கணும். வண்டி நவுந்துக்கிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. ஸ்பீடு வேண்டாம், ஆயிருங்க. இப்போ நான் ஸ்ட்ரீட்டில் வளைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஸ்ட்ரீட்டில் வளைக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரைட் தெருவில் வளைக்க போகிறீங்க. இது எப்படி வளைக்கணும்னா, இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் போகிறீங்க, லெஃப்ட் வாங்க, இதுதான் உங்கள் ட்ராக்கு. இங்கேருந்து அங்கே லெஃப்ட் போகிற மாதிரி வளைக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வளைங்க, தூரமாக பாருங்கள். அங்கே பாருங்கள், தூரமாக அங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் ட்ராக்கு, வளைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே பார்க்குறீங்க. உங்கள் இடத்த பார்த்தா தான் வண்டி ஒழுங்காக உள்ளே போவோம். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், லெஃப்டில் இருக்கிற மாதிரி, ஆனால் லெஃப்ட் போகக்கூடாது. சரிங்களா, தெரியுது அவசரம், இந்த பதட்டம் வரக்கூடாது. இப்போ பாருங்க, மிரரில் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரோடு தெரியுதா? அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சு பிரேக் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிவர்ஸை பற்றி பார்க்கலாம். நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் பண்ணிவிட்டு இந்த ரிவர்ஸில் இந்த மிரரில் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். இந்த மிரர்லேயும் சரி, அந்த மிரர்லேயும் சரி, இந்த ரெண்டு லைனும் நம்ம கிட்ட அதிகமாக போகாமல் சென்டராக வச்சுக்கிட்டு நேராக வாங்க. எந்த பக்கமும் வளைக்க வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த சென்டர் மிரரில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரிவர்ஸ் கியர் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். கை வச்சுக்கங்க, வச்சுட்டு இந்த கையை இந்த ரெண்டு விரலை இந்த ரெண்டு விரல் உள்ளே போகணும். இப்படி 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 கீழே, இன்னும் கீழே, இங்கே இருக்கு பாருங்க, இன்னும் கீழே. அதை மேலே தூக்குங்க, என் பக்கம் நல்லா அணைச்சி மேலே. இது ரிவர்ஸ் கியர். ஓகே, லாக் ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். இப்போது நான் சொன்ன மாதிரி பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை மட்டும் அந்த மூவிங் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டடியாக நேராக வாங்க. பொறுமையாக. இது ரொம்ப ஃபாஸ்ட்டு கண்ட்ரோல். இப்படி தான் நவரணும். இப்படி நவுத்துனீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் வரீங்களா இல்லை ரைட் போகிறீங்களா உங்களால் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது என்ன ஆகுனா வண்டி வேகமாக போவோம், நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காது. இப்போ பாருங்கள், வண்டி ஃபர்ஸ்ட் கியரோட இது பவர் அதிகம், ரிவர்ஸ் வேகமாக போகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் முழுசாக எடுத்து பாருங்கள், முழுசாக எடுங்க. பின்னாடி யாரும் இல்லைல்ல, இப்போ எடுங்க கொஞ்சம். பொறுமையாக தெரியுதா? ஃபாஸ்ட் எவ்வளோ வேகம். நீங்கள் எடுங்க. அந்த மூவிங் கொஞ்சம் பிடிச்சி இப்போ முழுசாக எடுங்க. வண்டி கிராஸ் ஆகுதா? தெரியுதா? ரைட்டில் போயிட்டுருக்கு. லெஃப்ட் வாங்க. இதுதான் லெஃப்ட்டு. இதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ரெண்டு மிரரை பாருங்கள், அந்த ரெண்டு கோடையும் ஒட்டக்கூடாது, ஸ்டெடியாக வாங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி வளைக்கிறோமோ அதே கான்செப்ட் தான் பேக்லேயும். இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்போது அந்த தெருவில் நீங்கள் போகணும். ஓகே, இங்கே பாருங்க, அந்த தெருவில் ரைட் சைடில் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் தெரு, அதாவது லெஃப்ட் பக்கமாக. இப்போ நீங்கள் வந்து ரைட்டில் வளைச்சிங்க, இப்போ நீங்கள் உள்ளே அங்கே போயிட்டு லெஃப்ட் வளைக்க போகிறீங்க. ஓகே, பொறுமையாக செய்யுங்க. இதுக்கு நிதானம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் ஓட்டணும்னா இது நீங்கள் ஃப்ரீயான இந்த மாதிரி இடத்துல ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணாதான் டிராஃபிக்கான இடத்துல ஓட்ட முடியும். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து இப்போ ரைட் டர்ன். லாங்காக பாருங்கள். லாங்காக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வளையுது, எவ்வளோ வளைக்கணும் கிளியர். லெஃப்ட் வரணும், வண்டி சென்டருக்கு வரக்கூடாது. இப்போ சென்டரில் நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் மட்டும் ஓட்டா பரவாயில்ல, வண்டி இங்கே போயின்னு வந்துன்னு இருக்கும்ல, அதை பார்க்கணும்ல. இப்போ இங்கே நீங்கள் கொஞ்சம் ரைட் எடுக்கணும், ஏன்னா லெஃப்ட் இங்கே பின் வீல். கொஞ்சம் ரைட் எடுங்க, வந்துச்சு தெரு. ரைட் எடுத்து டர்ன் லெஃப்ட். இப்போ தூரமாக பாருங்கள், ஃபாஸ்ட்டாக கிளச் மூவிங்லேயே இருக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டீங்க, வண்டி நின்றுடும். இப்போ ஸ்டடி, ரோடை பார்த்து. புரியுதா நான் சொல்கிறது? கான்செப்ட் என்னன்னா, கிளச் கண்ட்ரோல்,
ஸ்டேரிங் கண்ட்ரோல். இது ரெண்டுமே இருந்தாதான் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வண்டி ஓட்ட முடியும். இது ரெண்டுத்துல நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ்டோட ஓட்டணும். ஸ்டாப் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் கீரை போடுறதோ இல்லை வண்டியை வளைக்கிறதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்கெங்க எவ்வளோ தேவை அந்த அளவை கரெக்டாக நோட் பண்ணணும். லெஃப்ட் எவ்வளோ வேணும், ரைட் எவ்வளோ எடுக்கணும், கிளச்சு எங்கே எடுக்கணும், கிளச்சு எங்கே அழுத்தணும், எங்கே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நோட்டில் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி ரிவர்ஸில் போகணும். ஸ்ட்ரைட்டாக போனோம். இந்த தடவை இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி தெருவு இருக்கா? நேரா இருக்கா? ஓகே, வாங்க. லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டு பொறுமையாக வாங்க. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க, வளைக்காதீங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் வளைச்சிருக்கீங்க, இதுதான் ஸ்ட்ரைட். கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிங்க. கிளச்சை முழுசாகவும் எடுக்காதீங்க. முழுசாக எடுத்தீங்கன்னா வண்டி வேகமாக போகும். நீங்கள் கவனிக்கிறதுக்குள்ளே அது போயிடும். ஆனால் தான் கொஞ்சம் கிளச்சை ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, ரைட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, ஸ்ட்ரைட்டில் எப்படி போயிட்டு இருக்கு அதையும் பாருங்கள். இந்த மூணுத்தையும் மாற்றி 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 கவனிக்கணும். ஃபுல்லாக எடுக்காதீங்க. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ரைட்டில் போகுதுன்னா லெஃப்ட்டு வளைச்சி அப்படியே பிடிச்சிக்கவும் கூடாது. அதை ஸ்டடியும் பண்ணணும். இப்போ லெஃப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்டடியாக வாங்க. முன்னாடியும் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வளையலன்னு தெரியும். ஓகே, இப்போ கிளச்சு, பிரேக்கு, ஸ்டாப், நியூட்ரல். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன தேவை? ஒன்லி கிளச்சு, ஸ்டேரிங் போதும். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், வேகமாக ஓட்டணும் அதெல்லாம் வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக ஓட்டினாலே ஸ்ட்ரீட்டில் ஈஸியாக ஓட்டிடலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், டிராஃபிக்கில் ஓட்டுறோம், ரொம்ப சுகூராக ஓட்டுறோம், கிளச்சை நம்ம கவனிக்காமல் வேகமாக விட்டோன்னா வண்டிங்க உராயிறதுக்கோ இல்லை நம்ம கவனிக்க முடியாமல் போகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்தீங்களா கிளச்சு, இதை விட இன்னும் ஸ்லோவாக எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதை நீங்கள் கவனித்து ஓட்ட முடியும். கொஞ்ச நாளைக்கு அவுட்டரில் இந்த மாதிரி ஃப்ளாட் போட்டுருக்கிற ஏரியாவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் தெருவில் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரைட்டில் திரும்பி மேடில் ஏற்றுறதை பற்றி பார்க்கலாம். நியூட்ரல், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த தடவை வளைக்கும் போது கரெக்டாக உங்கள் ஆஃப் ரோட்டில் போகணும். வண்டி போயிட்டு அங்கே கிட்ட போய் நிப்பாட்டிடுங்க, அப்புறமா வண்டி எடுக்கலாம். ரைட், சைக்கிள் கார் வராரு, அதையும் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சைக்கிளுக்கே இப்படி பரல்றீங்களே. கிளச்சு தான் உங்கள் கண்ட்ரோல், அவ்வளோதான். ஸ்டடி. அவரு தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஆக்சுவலி கரெக்ட் தானே? நீங்கள் தான் தளர்றீங்க. ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணிங்க. இங்கே ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் கேட்டது மேடில் எப்படி ஓட்டணும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? மேடில் போய் நிப்பாட்டுறது தான் கஷ்டம். அங்கே போய் நின்று நம்ம ஓட்டுறது தான் கஷ்டம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரோடு ஓரளவுக்கு விசிபிளாக கிளியராக தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. போட்டுட்டு கிளச்சை மெதுவாக எடுத்து மூவிங் கொண்டு வந்துடுறீங்களா? மூவிங் வந்துட்ட பிறகு கிளச்சிலேருந்து நீங்கள் முழுசாக காலை விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வண்டியை லைட்டாக கொஞ்சம் ரைட் எடுத்து கிராஸாக லெஃப்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது வண்டி ஈஸியாக உங்களுக்கு மேடு ஏறிடும், நிற்காது. ஆக்சிலேட்டரே தேவையில்லை, கிளச்சும் தேவையில்லை. கவனிச்சு செய்யுங்க. மெதுவாக எடுக்கிறீங்க, ரைட்டில் போகிறீங்க, மேடு ஏற்றும் போது லெஃப்ட் வளைங்க. ஃபர்ஸ்ட் மூவிங் பொறுமையாக இழக்கிறீங்களே, தெரியுதா? பொறுமையை தான் நீங்கள் இழக்க. இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கிளச்சை முழுசாக எடுங்க, கொஞ்சம் ரைட் எடுத்துக்கங்க. ரைட் தாராளமாக அப்படி போயிட்டு இப்போ நம்ம இந்த லெஃப்ட் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வீலாக ஏறணும் ரோட்டில். கிளச்சை முழுசாக விட்டுருங்க, எதுவுமே வேண்டாம். இப்போ லெஃப்ட் கவனிங்க, லெஃப்ட் வளைங்க, எதுவும் பண்ண வேணாம், லெஃப்ட் மட்டும் வளைங்க. கொஞ்சம் வளைக்கணும். ஸ்டடி. ஏதாவது ஆச்சா? வண்டியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா அதை வண்டியை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுவுமே தேவையில்லை.
இப்போ சொல்லுங்க, மேட்ல ஓட்டுறது கஷ்டமா? ஈஸியாக ஓட்டு. அவ்வளோதான். நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கல, எதுவும் பண்ணல, கிளச்சை மட்டும் ஹோல்ட் பண்ணி எடுத்தீங்க, முடிஞ்சது. அதுவே ஏறிடுச்சு மேலே. இத்தனைக்கும் இது பெட்ரோல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி தான் உடனே ஆஃப் ஆகும். நான் பெட்ரோல் வண்டியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். அப்போ டீசல் வண்டி சொல்ல வேணும், இன்னும் ஈஸியாக ஏற்றலாம். ஏன்னா அதுக்கு பவர் அதிகம், இன்னும் அழகாக ஏறிடும். வண்டியில் வெயிட்டே இருந்தால் கூட ஈஸியாக ஏறிடும். ஓகேங்களா? இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க, ஸ்ட்ரைட்டாக போகலாம். இப்போ உங்களுக்கு அடுத்த தடவை அந்த ஹோல்ட் பண்ணி எப்படி எடுக்கிறது அதை பற்றி நான் சொல்கிறேன். ரைட்டில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டீங்களோ, கத்துறான் பாருங்க. நெக்ஸ்ட், இது கொஞ்சம் கவனமாக பாருங்க. ரோட்டில் நம்ம ஸ்லோவாக இருக்கோமா, ரொம்ப ரைட்டில் இருக்கோமா, ட்ராக்ல அதிகமாக எடுத்துட்டோமா அப்படின்றத 4th கியர். தெரியுதா? ஒருவேளை என்ன செக் பண்ணுறீங்களா? சார் கரெக்டாக தான் சொல்கிறாரா, அவரு கவனமாக பார்க்குறாரா, என்ன கவனிக்கிறீங்களான்னு தெரியலையே. கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. எப்படி மேஜிக் மாரிக்குதா? ஒன்றும் இல்லைங்க, வண்டியை கவனிக்கணும், அவ்வளோதான். இந்த வண்டியை நான் முழுசாக கவனிச்சிட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லித்தரேன். இப்போ உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அது கொஞ்ச நேரம் ஆகும் நான் கவனிக்கிறது. நெக்ஸ்ட், உங்கள் வண்டியை நீங்கள் புரிஞ்சிக்குங்க. முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வண்டியை அடக்கி ஆள்றது ரொம்ப சுலபமாயிடும். ஃபஸ்ட்டு கிளச் கியர், அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கட் பண்ணுங்க. கியர் நம்மளுக்கு ஞாபகமே வரக்கூடாது. கியருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கிளச். அந்த கிளச்சை அழுத்தின பிறகு தான் கை இங்கே கொண்டு வரும். மற்றபடி டிரைவிங் நல்லா இருக்கு, புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அது செயல்பாடுக்கு வரும்போது தான் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. கியர் போடலன்னா வண்டி போகாது, கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை விட்டுறோமே. நம்ம வண்டியை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கிட்டாதான் நீங்க எந்தெந்த டைம்ல எப்படி கீரமா ஹார்ன் அடிங்க. இந்த மாதிரி ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓடி வந்துடும். ஹார்ன் அடிச்சுட்டு போறது சேஃபு. கொஞ்சம் லாங் அந்த ஒரு பஸ் நிற்குது அங்கே வரைக்கும் கவனிங்க. இங்கே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துடும், புரிஞ்சிடும். ஹாரன் ஒன் மோர், ஸ்டடி, கொஞ்சம் ஸ்லோவான ஸ்பீடு. ஓகே, இப்போ நம்ம வண்டியை அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச்சை நல்லா அழுத்துங்க, ஃபுல்லாக அழுத்திட்டு அப்படியே மெதுவாக லெஃப்ட் எடுங்க. நல்லா வந்து ஸ்டடி. இப்போ பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்க. கிட்ட பார்க்காதீங்க, லாங்காக பாருங்க. இப்போ கூட உங்கள் பார்வை கிட்ட தான் வந்தது. நான் சொன்னது பிறகுதான் நீங்கள் தூரமாக பார்த்தீங்க. நிற்கும் போது தூரமாக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் நிற்கிறோமா இல்லையான்னு உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ணிட முடியும். நியூட்ரல் முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிளச்சை விடுங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக பிரேக்லேருந்து கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேடாக இருக்கா ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிடுங்க. அப்படியே இழுக்க வேண்டியது தான். இழுத்துட்டு போதும். இப்போ பிரேக்கை விடுங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த ரிவேஸ் ஓட்டுறது, மேடு ஏற்றுறது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் அது கஷ்டமாக வருதும் ஈஸியாக வருதும் இருக்கு. நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி, கஷ்டம் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒரு பெரிய மலையாக மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எது சரளமாக வருது அதை ஃபஸ்ட்டு திருப்பி 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 செஞ்சுக்கிட்டே இருங்க. சரளமாக வர்றது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ரிவேஸு யூட்டன், இந்த மாதிரி காலியான ஸ்பேஸில் ஓட்டி பழகுங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்களும் வண்டியும் ஃபஸ்ட்டு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அப்போது உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணும்போது வண்டியை நீங்களே கவனிக்க முடியாது. இப்போ பாருங்க, சாதாரணமாக ஒரு சைக்கிள் கார் வராருன்னு சொன்ன உடனே ஒரு திணறல் எப்படி வந்துச்சு பாருங்க, ஸ்டேரிங்கில் ஒரு ஷேக்கு. அந்த மாதிரி யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் இதை நீங்கள் கிளியராக அப்சர்வ் பண்ணிக்க முடியும்.
அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, யார் வந்தாலும் நீங்கள் அதை அசால்ட்டாக நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இது வந்து ஒரு மருந்து மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஃபுல் டோஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று தப்பாயிடும், இல்லைன்னா வரவே வராது, அந்த மாதிரி ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு போங்க, ஒன்றும் அவசரம் வேண்டாம். ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும், நம்ம அடுத்த கிளாஸில் மீதி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய்.